அழகான கிராமத்துல பாக்கியங்கிற அம்மா தன்னோட மகனோட வசிச்சு வந்தாங்க. அண்டா, இந்நேரத்துல எங்கடா போய்கிட்டு இருக்கிற? கடன் வாங்கணும்னா நாளை காலையில வாங்கிக்கலாம்ல. அவன் என்ன ஓடியா போயிட போறியான்? அவனே வந்து காசை கொடுக்குறேன்னு சொல்றான், அப்புறம் என்ன? ஏமா, அவனை விட்டா பிடிக்கவே முடியாது. இப்படியே 2 மாசம் தாக்கு பிடிச்சிட்டான் தெரியுமா? அப்பத்தானே இப்ப தரேன்னு. இப்ப தரலன்னா அவ்வளவுதான், அப்புறம் போயிடுவான் எங்கேயாச்சும். அதனால கொடுக்குறப்பே வாங்கிக்கலாம். நான் போய் என்னோட காசு 50,000 வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இங்கனக்குள்ள தானே, பக்கத்துல போனோடனே வந்துடுவேன். நீ உள்ள போய் பாடு. என்ன என்னத்த சொன்னாலும் நீ கேட்க மாட்டாடா. நான் எவ்வளவுதான் சொல்றது உனக்கு? சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. சுடுகாட்டு வழியா தான் போற, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போ. என்ன? ஆத்தாடி, என்னது இது? இந்த சுடுகாட்டுக்குள்ள இப்படி ஒரு வீடா? இந்த வீடை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. ஏண்டா, உங்களுக்கு வீடு கட்ட இடமே கிடைக்கலையாடா? இங்கே வந்து வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க. நம்ம இந்த சைடு வரவே பயப்படுறோம். இந்த அம்மா இங்கேயே குடியிருக்கும் போல இருக்கே. ஏதோ நம்ம பார்க்கவே பயமா இருக்கும் போது இந்த இடத்த விட்டு போவோம். இந்தங்க, உங்க காசு 50,000 நான் கொடுக்கலாம் தான் வந்தேன் இன்னைக்கு. உங்களோட தொல்லை முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமேல் கேட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்தாங்க பிடிங்க. அது நான் சொல்லணும் உனக்கு. நீ தான் என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த இத்தனை நாளாக்கா காசு கொடுக்காம. எப்படியோ இன்னைக்கு கொடுத்துட்ட. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, கிளம்பு வீட்டுக்கு. இனிமேலாம் கடன் கேட்டா 1 ரூபா கூட கிடைக்காது உனக்கு. இனிமேல கடன் வாங்கணும்னா உங்ககிட்ட ஏதாவது சொத்து பத்து இருந்தா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ கொடுக்கணும் இனிமேல். ஐயா சாமி, நான் எதுக்கு இனிமேல் உங்ககிட்ட கடன் வாங்க போறேன்? இனிமேல் உங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி இல்லை. இதா பொடி அவன் பணத்தை. இனிமேல் இந்த பக்கத்து தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். வாங்குறப்பெல்லாம் நல்லா ஐயா சாமிங்கிறது, இப்ப குடுக்கறப்ப மட்டும் வலிக்குதாக்கும். குடுறாமத. என்னது, யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. யாருமா? யார் அழுகிறது? யாரா இருந்தாலும் தைரியமா வெளியே வாங்க. நான் வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு அழுகாம வெளியே வாங்கம்மா. அட, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க. யாராவது இப்படி அழுதுகிட்டே இருக்குது? அட, என்னது இப்ப சிரிக்கிறாங்க? ஐயோப்பா, என்னது இது? மாத்தி மாத்தி இருக்குது. என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஐயோ, என்னது இது? இங்க ஒரு உருவம் இருந்துச்சே பாரு, பச்சையா. இப்ப காணோம். என்னாச்சு தெரியலையே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. மயக்கமா வருதே. அவனும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ, யார் இவரு? இங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. அட கடவுளே, இந்த சுடுகாடுனாலே யாராச்சும் இப்படி மயக்கம் போடுறது வழக்கம் தானே. சரி, எழுப்பி விடுவா அவரை. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் எந்திரிங்கய்யா. இங்க இந்த பேய் இதோ பச்சை உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. என்னாச்சு இந்த பேய்? நீங்க யாருமா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஐயா, நீங்க பயப்படுறத நிப்பாட்டுங்க. பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அது என்னோட வீடு தான். நான் இங்கதான் தங்கியிருக்கிறேன். இன்னும் அசால்ட்டா வெளியே வந்து இங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறீங்க. நீங்க ரொம்ப பயந்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கோங்க. காலையில வீட்டுக்கு போங்க. அது கூட சரிதாம்மா. இதுக்கு மேல எனக்கு போறதுக்கு பயமா இருக்குது. வீட்டுக்கே இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காலையில போல கிளம்பிக்கிறேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த அட்டை ராத்திரியில இந்த ஒரு தனி வீட்டுல அந்த ஒரு கல்லறையா இருக்குது சுத்தி. இந்த வாழ்க்கையில நீங்க எப்படிமா வாழ்ந்துட்டு இருக்க? உனக்கு பயமா இல்லையா? ஒரு நாள் கூட என்னால இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல. நீ எப்படிமா வாழ்ற? அதெல்லாம் இங்க இருந்தா போக போக பழகிறியா. நீங்க கவலையே பட வேணாம். இன்னும் ஒரு 4 நாள் நீங்க என் வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது பழகிரும். கவலைப்படாம இருங்க. சரி, நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல. இங்க ஓய்வு எடுத்துக்கங்க நல்லா. ரொம்ப நன்றிம்மா உங்க உதவிக்கு. நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருப்பேனே தெரில. ஆனா ஒண்ணு, நீங்க ரொம்ப நேர்மையானவங்களும் கூட. பரவாயில்லைங்கய்யா. என்ன தேவையில்லாமலாம் புகழ வேணாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏண்டா சுரேஷ், எங்கே தான் போயிட்டு வந்த? ராத்திரி முழுக்க உன்னை காணா. பயத்திலே இருந்தேன் தெரியுமா? அங்கே தூரம் வந்து தொலைவி பார்த்தேன், எதையுமே காணாம். அம்மா பயப்படாத. நானே நைட்டு அந்த சுடுகாட்டு வழியா வந்துட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு ஒரு உருவம் மாதிரி என் முன்னாடி வந்துச்சுமா. ஆனால் நான் திரும்பி பார்த்தா அதை காணா. அப்புறம் மயக்க போட்டு விழுந்துட்டேன். நல்ல வேலையா போச்சு. பணமெல்லாம் இருந்துச்சு. எவனாவது பார்த்து தூக்கி ஓடி இருக்கலாம். ஆனால் யாரும் அப்படி பண்ணல. ஏண்டா, அப்புறம் ராத்திரி முழுக்க எங்கடா தூங்குன? அந்த சுடுகாட்டிலே படுத்து தூங்குனியா? இல்லம்மா, அந்த சுடுகாடு பக்கத்துல ஒரு பொண்ணோட வீடு இருக்குது. அந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தி அங்க தூங்க வச்சு காலையில அனுப்பிச்சு விட்டாமா. ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இருந்ததுக்கு கையில 50,000 வச்சிருந்தேன். அதை வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சுட்டு பேசாம வீட்டுல கதவு சத்திட்டு இருந்தானா எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அவ காலையில எந்திரிச்சதுமே அந்த பணத்தை பத்திரமா என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டா தெரியுமா? எவ்வளவு நேர்மையான பொண்ணு இல்லம்மா. ரொம்ப நேர்மையான பொண்ணு தான்.
அன்னைக்கு அவன் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப அங்க நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தான். ஏம்மா ராஜாத்தி ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் பிரியாணி போட்டு தரியா? எனக்கும் திங்கன்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு, கேட்கறது கூச்சமா இருந்துச்சு ராஜாத்தி. இந்த பிரியாணி வாங்குறவளுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாது. அதுக்கு என்னம்மா, என் கடையில நிறைய கூட்டமே வராது, எப்பயாச்சும் ஒரு ஆள் தான் வருவாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்களாச்சும் என் கடை பிரியாணியே சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு நான் பிரியாணி போட்டு தரேன். என்ன, உட்காருங்க. இம்மா ராஜாத்தி, நீ உண்மையிலே நல்ல மனசுக்காரி தெரியுமா? யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்படிலாம் தரவே மாட்டாளுங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விரட்டி விட்டுருவாளுங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது கண்ணு. சரி கொண்டா. என்ன என்னம்மா இந்த உலகத்தில் நம்ம சாதிக்க போகிறோம்? வயிற்று பசின்னு வந்து கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காத அளவுக்கு மனுஷங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? சரி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களோட நேர்மையும் இந்த மாதிரி இறக்க குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? என்னங்க இப்படி திடீர்னு சொன்னால் என்ன சொல்கிறது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில ரூல்ஸ் இருக்குது. நான் வந்து யாரோட வீட்லேயும் தங்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோட வீட்டில் வந்து இருக்கணும், சரியா? ச்சே, இந்த சப்ப ரூல்ஸாக்கோ? இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் அம்மாவும் நானும் உங்கள் வீட்டிலே வந்து இருந்துக்கிறோம். அந்த வீடு கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் கூட இருக்கிறப்ப அந்த காட்டில் பயமே தெரிலங்க. அது எப்படின்னே தெரில. பொதுவாகவே நான் ரொம்ப பயந்த சுவாவும். ஆனால் உங்கள் கூட இருக்கிறப்ப அந்த பயம் தெரியலை. நம்ம 2 பேரோட பேர் தான் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாட்டி பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிடுறேன். கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, தாராளமாக பண்ணிக்கலாங்க. உங்கள் அம்மாட்டையும் கேட்டு முடிவு சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னோட முடிவுகளுக்கு நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? அம்மா அம்மா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இறக்க குணமும் கூட. தயவு செஞ்சு அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா. ஏன்டா, ஒரு 2 நாள் தான் அந்த பொண்ணை பார்த்துருப்பியா, அதுக்குள்ளே அந்த பொண்ணை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற? சரி சரி, வேணா 2 நாள் அந்த பொண்ணோட வீட்டில் போய் இருப்போம். அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாமே எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நீயா முடிவு எடுக்கக்கூடாது, சரிவா? அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. 2 நாள் அந்த பொண்ணு வீட்டில் தங்குவோம். அவளை பார்த்தா உனக்கு பிடிச்சிரும், பேசினா உனக்கு பிடிச்சிரும். கண்டிப்பா வா, இப்போவே கிளம்புவோம். அவள் வீட்டில் போய் 2 நாள் தங்கிட்டு வருவோம். அடே, என்னடா இது? இந்த சுடுகாடாக இருக்குது சுற்றி. இந்த வீட்லையாடா இனிமேல் நம்ம வாழ போகிறோம்? எனக்கு பயமாக கிடக்குதுடா. இந்த சுடுகாட்டில் எப்படி இந்த பொண்ணு இருக்கிறான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் என் தைரியம் கறிக்கிறது. அவள் எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தால் இங்கே ஒண்டியாக இருந்திருப்பான் பார்த்துக்க. சரி வா. ராஜாத்தி, ராஜாத்தி, கொஞ்சம் வெளியே வரியா ராஜாத்தி? அடடே அத்தை, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன். வாங்க அத்தை, வீட்டுக்குள்ளே வாங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எதுவுமே சாப்பிட செய்யலை. நீங்கள் வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. அடடா, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறியம்மா. பரவாயில்ல, வாமா வீட்டுக்குள்ளே போகலாம். அத்தை, கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு சூடாக தோசை சுட்டு எடுத்துகிட்டு வரேன். ஹோட்டல் ஸ்டைல் தோசை சூப்பராக சுடுவேன் அத்தை. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். பாத்தியம்மா, எவ்வளோ நல்ல குணம் படைச்சவளா இருக்கான்னு. இவ்வளோ போய் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, இனி போக போக இவளை உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாண்டா, ரொம்ப நல்ல பொண்ணாத்தான் இருக்கிறா. சரி சரி, 2 நாள் வீட்டில் இருப்போம்ல, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். காலையில சுரேஷ் வழக்கம் போல வேலைக்கு கிளம்புனா. அவங்க 2 பேர் மட்டுமே வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா ராஜாத்தி, மதியான சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு, அத்தை உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறியா? ஆமாங்க அத்தை, நம்ம சமைக்கிறதுக்கு பதிலாக பிரியாணி கடையில வாங்கி சாப்பிடலாமா? எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு அத்தை. நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். என்ன, காசெல்லாம் வேண்டாம் அத்தை, காசெல்லாம் என்கிட்ட இருக்கு. சரிங்க அத்தை, நீங்க உட்காருங்க, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். அட, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? ஒரு மனுஷனால் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியுங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். எப்படி ஒரு நொடியில் காணா போனான்னு தெரில. அத்தை, நான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை. நல்லா உட்காந்து நிற்க சாப்பிட்லாம். எனக்கு இந்த மனத்தை பார்க்கும்போதே இப்படியே வெறி வெறியாக வருது. சீக்கிரம் சாப்பிட்ற அத்தை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அந்த பொண்ணு வித்தியாசமான முறையில் சாப்பிட்றத அவங்க அத்தை பார்த்தாங்க. என்ன கறிவாடை, என்ன கறிவாடை! இந்த பிரியாணியை மணக்க மணக்க திங்கணும். ஐயோ, என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிறா? என்ன இப்படி படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளு? ஏம்மா, கொஞ்சம் எந்திரி. என்னம்மா இது, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? உன்னை பார்க்கவே கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயமாகி போச்சுமா. கொஞ்சம் நல்லா உட்காந்து சாப்பிட்டா என்ன உனக்கு? ஏன் இப்படி சாப்பிட்ற? ஐயோ அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை, ரொம்ப பசியாக இருந்துச்சா, அதான் கொஞ்சம் வெறியாக சாப்பிட்டுட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன. நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அத்தை. இல்லைம்மா, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கலை. இவ்வளோ அழகான கண்ணாடியை ஏன் இந்த பொண்ணு கீழே எடுத்து வச்சிருக்கிறா? மேலே எடுத்து வச்சா முகமாவது பார்த்துக்கலாம்ல. இது கூடயா தெரில?
என்னங்க அத்தை கண்ணாடி எடுத்து மேலே மாட்டிட்டு இருக்கீங்க? ஏன் அது கீழே இருந்தா கூட நல்லது தானே? சரி விடுங்க விடுங்க. சரிங்க அத்தை, நான் எவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் இருக்க முடியும்? நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க. நான் பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வேலையை பார்க்குறேன் என்ன? நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க அத்தை. சாயந்தரம் அவர் வந்ததுமே மற்றதெல்லாம் சமைச்சிக்கலாம். அட கடவுளே! என்னது இது? இந்த பொண்ணோட முகம் கண்ணாடியில விழவே இல்லையே! ஐயையோப்பா! அதனால தான் இந்த பொண்ணு கண்ணாடிய கழட்டி கீழ வச்சிருப்பாளோ? இது என்னமோ சரியில்லாத வேலையா இருக்குதே! அம்மா என்ன? என்னாச்சு? என் பொண்டாட்டிய உனக்கு பிடிச்சிருச்சா? வருங்கால பொண்டாட்டிய? உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும்மா. அட வாய மூடுறா. அது பொண்ணே இல்ல, அத புரிஞ்சுக்க. அந்த பொண்ணோட முகம் கண்ணாடியில விழக்கூட இல்லடா. நான் இன்னைக்கு சாயந்தரம் அதை கவனிச்சே பார்த்துக்கோ. அந்த பொண்ணு கண்ணாடிய கழட்டி கீழே வச்சிருந்தா. எதுக்குன்ட்டு மேல எடுத்து மாட்டினா அவளோட முகம் அதுல தெரியவே இல்லடா. எனக்கு பார்த்துட்டு பயம் வந்துருச்சு. ஆனா நான் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன். இங்க பாரு சுரேஷே, இதெல்லாம் சரி வரல. வா வீட்டுக்கு போயிடலாம். இங்க இருக்கிறதே எனக்கு என்னமோ சரியா பட்டு வரலடா. நீ வேற ஏமா பழைய கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு உனக்கு அந்த மாதிரியே தோணிட்டு இருக்கலாம். நீ பேசாற்று. இந்தா இப்ப கூட நான் அவளை பார்க்க கடைக்கு போறேன், கூட்டிட்டு வரேன், நீ இரு. நீ ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்ட. பட்டு திருந்தினாதான் கேட்ப. ஏண்டி ராஜாத்தி, என்ன நீ அந்த மனுஷ பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? நம்ம வாழ்க்கைக்கே அதெல்லாம் சரியா வராதுடி. அந்த மனுஷன் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உன்னால? நீ பேயா வாழ்றவ, அவன் மனுஷனா வாழ்றவன். எப்படி உன்னால திருமணம் செஞ்சுக்க முடியும்? ஆமா, அதெல்லாம் என்னால முடியும்மா. வர நாளுக்குள்ள அவரை சமாதியாக்கிடுவேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து வாழ போறோம். இதுதான் நடக்க போகுது. மனுஷ ரூபத்துல இருக்கிற அவரு என் கூட வாழ்றது சாத்தியம் இல்ல. ஆனா அவர் இறந்தா என் கூட வாழலாம்ல. அதுவும் சரியான வழியா தாண்டி இருக்குது. சீக்கிரம் அவனை உன் கூட இழுத்துக்க பாரு. உனக்கு துணை வேணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசைடி. அதனால இழுத்துக்க பாரு. அம்மா நீ கவலைப்படாதம்மா. அந்த ஆளை கொண்டு சீக்கிரமே என் கணவரை ஆக்கி காட்டுறேன். இது நடக்கிற காரியம்தான். கண்டிப்பா அந்த ஆளை கொல்லுவேன். ஐயோ, இத்தனை நாள் பேய் கூடியா சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்தா போச்சுடா. என்னடா என்னாச்சு? இப்படி ஏன் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிற? ஏதாவது பிரச்சனையா? அம்மா, நீ சொன்னது உண்மைதான். அது பொண்ணே இல்லம்மா, பேயுமா. இப்பதான் பார்த்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்துச்சு. வர 3ஆம் தேதிக்குள்ள இனிய கொண்டு சமாதியாக்கி அது கூட வாழ வைக்க போதாம்மா. ஐயோ வாமா, அந்த இடத்துட்டு கிளம்புவோம். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாது, வாமா. அவங்க 2 பேரும் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.